வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் பேப்பர் 2 என்னைக்கு நடந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 13/2/2023 ஆஃப்டர்நூன் செஷன்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கான ஆன்சர் டிஸ்கஷன் தாங்க பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம நம்மளோட வீடியோஸ்ல பிளேலிஸ்ட்ல தமிழுக்கான MCQ டெய்லி டெஸ்ட்டுமே போட்டுட்டு இருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஆகி உங்களுக்காக நிறைய வீடியோஸ் எக்ஸ்பிளனேஷனோட நான் தேடி தேடி போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. தொல்காப்பியர் குறிப்பிடும் 4 அறிவு உயிர் எது? நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஓரறிவு முதல் 6 அறிவு வரை தொகுத்து வழங்கியவர் யார், இல்லைன்னா எந்த நூலில் சொல்லியிருக்காங்க, ஓரறிவு ஜீவன் எது, இந்த மாதிரியான கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் 4 அறிவு உயிர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 4 அறிவு உயிர் எதுன்னு சொல்கிறாங்கன்னா நண்டு. இதை நீங்கள் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஹிண்ட் மாதிரி கொண்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஓரறிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா புல், மரம், கொடி, இது எல்லாமே ஓரறிவுல வருங்க. 2 அறிவுன்னு பார்த்தீங்கன்னா நத்தை, சங்கு. ஓகேங்களா? 2 அறிவுல நத்தை, சங்கு. அதுவே 3 அறிவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எறும்பு, கரையான், அட்டை. எறும்பு, கரையான், அட்டை. 4 அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு, தும்பி, வண்டு. நண்டு, தும்பி, வண்டு, இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 5 அறிவுல என்னென்ன வரும்னா விலங்கு, பறவை. சரிங்களா? 5 அறிவுல விலங்கு, பறவை. 6 அறிவுனா நம்ம பகுத்தறிவுலாம் இருக்கிறதுனால நம்ம தான் 6 அறிவு ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதை சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் எது குற்றியலுகர சொல் அன்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 4ல குற்றியலுகர சொல் கிடையாத எது அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா கொடு அப்படின்றது குற்றியலுகர சொல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ குற்றியலுகரம் அப்படின்னாலே உகரம் ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக ஒலிப்பது தான் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமா இந்த வல்லின எடுத்துக்கலாம்னா இந்த கூசுடு, துபுரு, இதெல்லாமே அங்க மாத்திரை அளவு குறையணும். ஆனா இங்க 2 வந்திருக்கே அப்படின்னாலும் இங்க உகரம் அளவு குறையாம அதே அளவுல இருக்கிறதுனால இது குற்றியலுகர சொல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. 1936 மற்றும் 1955ஆம் ஆண்டு பர்மா சென்று வந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இது 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற கொஸ்டின்ங்க. யாரு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? முத்துராமலிங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் இந்த 2 இதுலயும் பர்மாக்கு சென்று வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று புனையா ஓவியங்கள் பற்றி கூறும் இலக்கியம் எது? இதுவும் 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். ஓவியங்கள் பத்தின லெசன்ல வருங்க. இது எந்த நூல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடுநல் வாடையில குறிப்பிடப்படும் ஒரு நூல். இந்த நூல்ல தான் இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த லைனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்ணங்கள் தீட்டப்படாத கோடுகளால் வரையப்பட்ட ஓவியத்தை போல தலைவி எந்த விதமான அலங்காரங்களும் இல்லாம இயற்கையாவே அழகாதான் இருக்காங்க அப்படின்னு ஒரு உருவகம் பண்ற மாதிரி சொல்றதுதான் இந்த வரிகள்ல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா நெடுநல் வாடை. அடுத்து பாருங்க. தொன்மைமிக்க தமிழ் சமூகத்தின் 4ஆம் தலைமுறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. தொன்மைமிக்க தமிழ் சமூகத்தின் 4ஆம் தலைமுறை எப்படி வழங்கப்படுகிறது? இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்போ 4ஆம் தலைமுறையை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பூட்டன், பூட்டி. இப்போ முதல் தலைமுறைனா நம்ம, ஓகேங்களா? முதல் தலைமுறை நம்மளா, 2வது தலைமுறை நம்மளுடைய அப்பா அம்மா வருவாங்களா, 3ஆம் தலைமுறை யாரு? நம்மளுடைய பாட்டன், பாட்டி. ஓகேங்களா? பாட்டன், பாட்டி தான் 3ஆம் தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப 4ஆம் தலைமுறை தான் யாரு? பூட்டன், பூட்டி சொல்லியிருக்காங்களா? அப்ப 5ஆம் தலைமுறை எதுனா ஓட்டன், ஓட்டி. சரிங்களா? 5ஆம் தலைமுறை எதுனா ஓட்டன், ஓட்டி. இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சரியானவற்றை தேர்ந்தெடுக்கும். இது நான் என்னோட MCQலயே நம்ம சொல்லியிருக்கோம். இது நம்மளுக்கு செம்ம ஈஸிங்க. என்னன்னா ஒரு எங்க யூஸ் பண்ணோம், ஓர் எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இது எடுத்துக்கலாங்க. இப்போ ஓர் அப்படின்றது என்னன்னா உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி நம்ம ஓர் யூஸ் பண்ணோம். ஒரு அப்படின்றது உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம். இப்போ இங்க பாருங்க, ஓர் அப்படின்றது உயிர் எழுத்துக்கு முன்னாடி, ஆனா இங்க இல்லை. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அதே மாதிரி ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி, இது கரெக்ட். ஆனா இங்க ஏன்றது உயிர் எழுத்து, அப்ப இங்க ஓர் வந்திருக்கும், அப்ப இது தவறு. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த 2 இடத்துல தான் யூஸ் பண்ணோம். அதை வச்சு நம்ம பார்க்கும்போது இது கரெக்டா இருக்கு பாருங்க. ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி, ஓருன்றது உயிர் எழுத்துக்கு முன்னாடி. இது ரொம்பவுமே ஈஸி, இம்பார்ட்டன்ட்.
அடுத்து பாருங்க, தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு கொஸ்டின்ங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஏன்னா அவருடைய நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அவர் வந்துட்டு அவருடைய கை கால்களை கூட அசைக்க முடியாத நிலைமையிலையும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு இல்லையா. அப்ப அவர் நினைச்சு என்னோட தலைவிதி இதுதான்டா, நான் படுத்த படுக்கையா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருந்தா அவளுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரு. நிறைய லெக்சர்லாம் கூட அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு கொஸ்டின்ங்க. அடுத்து பாருங்க, கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென்தமிழே சீரிவா சீரிவா என்று அழைப்பவர் யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். சரிங்களா. இது 12th ஸ்டாண்டர்ட்ல இளந்தமிழே அப்படின்ற கவிதையில இருக்கிற ஒரு கொஸ்டின். இப்போ செகண்ட் பேப்பருக்கு 10th வரைக்கும் படிச்சாலே போதும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா 11th 12thல இருந்தெல்லாம் நிறைய கொஸ்டின் வருதுங்க. இப்போ போக போக ஃபர்ஸ்ட்டுக்கு 2-3 கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸியா அந்த மாதிரி இருந்தது. போக போக கொஸ்டின் பேப்பர்லாம் எவ்வளவு டஃபா இருக்கு பாருங்க. இது 12th ஸ்டாண்டர்ட்ல கேட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா. இவர் வந்து தமிழுடைய சிறப்பை வந்து அதுல சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க சிற்பி பாலசுப்ரமணியம். கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு, இக்கூற்றிற்கு உரியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருன்னா கலீல் கிப்ரான். சரிங்களா. கலீல் கிப்ரான். இது 6th ஸ்டாண்டர்ட் பருவம் 3ல இருக்கிற ஒரு இது. ஓகேங்களா. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு, கூற்றிற்கு சொந்தக்காரர் கலீல் கிப்ரான். அடுத்து, எண்ணவளை பின்னும் மூளை சலந்தி, இதில் இடம்பெறும் உருவகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வினை. ஓகேங்களா. வினை உருவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலந்தியை வந்து மூளை கூட கம்பேர் பண்றாங்க. நம்மளுடைய எண்ணங்களை வந்துட்டு அது பின்னும் அந்த வலை கூட கம்பேர் பண்றாங்க. எப்படி வந்து ஒரு சிலந்தி வந்து வலையை பின்னுமோ அந்த மாதிரி நம்மளுடைய மூளை வந்து எண்ணங்களால பின்னிக்கிட்டு இருக்கு. அப்ப அது வந்து ஒரு வினை அப்படின்றதுனால இது வந்து ஒரு வினை உருவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நம்மளுக்கு சொல்லும் பொருளும் பொறுத்துக அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் இது என்னன்னா ஆப்ஷன் பி பாருங்க. புரிசை அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா மதில். புலை அப்படின்னா என்னன்னா சாளரம். அடுத்தது நியமம் அப்படின்னா என்னது அங்காடி. பனை அப்படின்னா என்னது முரசு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, செம ஈஸியான கொஸ்டின். இதுவும் 6th ஸ்டாண்டர்ட் தான் இருக்கு. கத்துங்குயிலோசை இதில் அமைந்துள்ள வழுவமைதி எதுனா மரபு வழுவமைதி. ஏன்னா குயில் என்ன பண்ணும்னா கூவும் குயில் ஓசைன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் வந்து ஓசைக்காக இனிய ஓசைக்காக கத்தும் குயில் ஓசைன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா மரபு வழுவமைதி. யார் அதை பாடியிருப்பாருன்னா பாரதியார் பாடியிருப்பாரு. அடுத்து பாருங்க, முடியரசனின் இயற்பெயர் ராசகோபாலன் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 தவறு. ஏன்னா ராசகோபாலன் யாருடைய இயற்பெயர்னு பாத்தீங்கன்னா சுரதா. ஓகேங்களா. அவருடைய முழு பெயர் என்ன ரத்தினதாசன். ஓகேங்களா. சுப்பரத்தினதாசன். அவர் வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுனால அவரோட பேர் அப்படி மாத்திருப்பாரு. அதை ஷார்ட்டா சுரதான்னு சொல்லுவாங்க. அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். அப்ப முடியரசனோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா துரைராசு. புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலின் ஆசிரியர் துரைராசு. இது கரெக்டா இருக்கு. அதாவது முடியரசன் தான் வந்து இந்த புதியதொரு விதி செய்வோம் நூலை எழுதினாரு. கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. பாவலரேறு பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ்களில் ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சிட்டு. ஓகேங்களா. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். 6th ஸ்டாண்டர்ட்லயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 6th ஸ்டாண்டர்ட்ல தமிழ் சிட்டு அப்படின்ற ஒரு இது இருக்கும். இவர் நடத்திய இன்னும் பல இதழ்கள் என்னன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இந்த 3 இதழ்கள் வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனார் நடத்திருக்காருங்க. சரிங்களா. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இப்ப இந்த மீதி இருக்கிற இது வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா யாரோடதுன்னு ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். பாரதியார் வந்து முதல்ல கேலி சித்திரம், அதாவது கருத்து படம் வரைந்த ஒரு இதழ்னா இந்த இந்தியா இதழ் தான். அப்ப பாரதியார் தான் இந்த இந்தியா இதழை வந்து நடத்திருக்காரு. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வார இதழ். இது வந்து 1906ல ஆரம்பிக்கப்பட்டது பாரதியாராலன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நவசக்தி யாருடைய இதழ்னு பாத்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். இது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1920ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்து இந்த தென்றல் யாருடைய இதழ்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசனுடைய ஒரு இதழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1953ல இருந்து 1962 வரைக்கும் கண்ணதாசனால் நடத்தப்பட்ட ஒரு இதழ்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்ங்க. ஓகேங்களா. இது நம்மளுக்கு எப்படி வேணாலும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இப்ப பாருங்க, பாசவர் அப்படின்னா யாருன்னு சொல்றாங்கன்னா நெய்பவர்னு வெற்றிலை விற்பவர் தான் பாசவர்னு சொல்றாங்க. ஓசுனர் அப்படின்னா என்னது எண்ணெய் விற்பவர். ஓவியர்னா கண்ணுள் வினைஞர். காருகர்னா நெய்பவர். சரிங்களா. காருகர்னா துணி நெய்பவர்.
அடுத்து பாருங்க, நாமநீர் என்பதன் பொருள் என்னன்னா கடல் நீர். நாமநீர் அப்படின்னா என்னன்னா பொதுவா அச்சம் தரக்கூடிய கடல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுல இருக்கும்போது பார்த்தா கடல் நீரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நாமநீர்னு சொல்றாங்க. இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டிற்கு பிறகு காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட பூனா ஒப்பந்தத்தால் கிடைத்த பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது அம்பேத்கர் என்ன கேட்பாருன்னா, இந்த மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி வேணும்னு கேட்டிருப்பாரு. ஆனா அதை ஏத்துக்க மாட்டாரு. காந்தியடிகளுடைய இந்த இரட்டை வாக்குரிமை இதுதான் அந்த பூனா ஒப்பந்தத்தின் மூலியமா நடந்திருக்கும். அதாவது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ரெப்ரசன்டேட்டிவா தேர்ந்தெடுக்கப்படுறவங்களை இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் வாக்களித்து தான் அவங்கள தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இந்த பூனா இது எப்போ சைன் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1932 செப்டம்பர் 24. அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. காந்தியடிகள் தலைமை வகித்தார். இம்மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவர் யாருன்னா உவே சுவாமிநாதர் அவர்கள். சரிங்களா? உவே சுவாமிநாதர் அவர்கள் தான் இதோடைய தலைவரா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாங்களா? ஜலாலுதீன் ரூமி அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா, இவர் ஒரு எழுத்தாளர்கள். இவர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்த ஒருத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வந்தனன் பகுப்பத உரிப்ப சொல்லை பிகித்து எழுதுக. வந்தனன் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வா அதாவது வ கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. சரிங்களா? இது நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த வா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி. வா என இது குறுகி ஒலிக்கிறது. இத்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா சந்தியா, சந்தி. இன் என திரிந்துள்ளதுன்னு வரும். அடுத்து இத்து இறந்த கால இடைநிலை. அடுத்து அன் சாரியை. இந்த அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பகுப்பத உறுப்பு இலக்கணம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை முதலில் கையாண்டவர் யாருன்னா நம்மளுடைய மயிலை நாதர். சரிங்க, இவர் எந்த நூல்ல இதை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு கொஸ்டினும் நம்மளுக்கு கேட்கலாம். எந்த நூல்ல இதை பத்தி அவர் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நன்னூல். நன்னூலுக்கு உரை எழுதும் போதுதான், நன்னூல் இல்ல, நன்னூலுக்கு உரை எழுதும் போது மயிலைநாதர் அந்த நூல்ல ஐம்பெரும் காப்பியம் என்ற சொடரை பயன்படுத்திக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடியவருக்கு அளித்தல் ஆண்டவனுக்கு போய் சேரும் என்று கூறியவர் யாருன்னா திருமூலர். சரிங்களா? அடியவருக்கு அளித்தல் ஆண்டவனுக்கு போய் சேரும் என்று கூறியவர் திருமூலர். மக்கள் வாழும் நிலைப்பகுதியை குறிக்கும் சொல் எது? இந்த நாளில மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதிக்கு ஒரு சொல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைப்பு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த கடல், பறவையினாலும் கடல் தான், ஆழினாலும் கடல் தான். அப்ப இது மூணுத்துலயும் மக்கள் வாழ முடியாது இல்லையா? நிலத்துலதான் வாழ முடியும். அப்ப நிலத்துக்கு குறிப்பிட்ட ஒரு சொல்லுதான் எதுன்னு சொல்றாங்க? வைப்பு. அடுத்து பாருங்க, இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இவ்வழி இடம்பெறும் நூல் எதுனா தொல்காப்பியம். தொல்காப்பியர் தான் பஞ்சபூதங்களை பத்தி முதல்ல எடுத்து உரைத்தவர் அவருடைய தொல்காப்பிய நூல்ல. சரிங்களா? தொல்காப்பியர் தான் சொல்லியிருக்காரு நிலம், நீர், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த இவ்வுலகம் அப்படின்ட்டு. புணர்ச்சியில் மாறுபட்டது எது? அதாவது இப்போ ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒண்ணு மட்டும் மாறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்குங்க. 11th ஸ்டாண்டர்ட்ல புணர்ச்சியில இருந்தே நம்மளுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட் இயல் 2ல புணர்ச்சி விதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினும் அது புக்குல இருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இதுல எது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. எது தவறானது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோங்க. இப்ப இந்த தீ அணைப்பானை எப்படி பிரிப்பாங்கன்னா தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான். சரிங்களா? தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான். கலை அறிவு இதை எப்படி பிரிப்பாங்கன்னா கலை கூட்டல் ஈ கூட்டல் அறிவு அப்படின்னு பிரிப்பாங்க. பூவழகு பூ கூட்டல் இவ் கூட்டல் அழகு. காட்சி அழகு காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு. அப்ப இதுல எல்லாத்துலயும் எகரம் வந்திருக்கு. ஆனா இந்த பூவழகுல மட்டும் பாருங்களேன் வகரம் மெய் வந்திருக்கு இல்லையா? அதனால இந்த புணர்ச்சியில மாறுபட்டது எதுனா இந்த பூவழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, கீழ்த்திசை நூலகம் எங்குள்ளது? இது 7th ஸ்டாண்டர்ட்ல ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. கீழ்த்திசை நூலகம் எங்க இருக்குன்னா சென்னை. சென்னையில அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில நம்மளோட அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடைய 7வது மாடியில இருக்கிற ஒரு நூலகம் தான் கீழ்திசை நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அண்ணா நூலகத்துல 7வது மாடியில இருப்பதுதான் இந்த கீழ்திசை நூலகம். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றன? 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த 4 குடும்பங்கள் எதுனா இண்டோ ஆரியன்னு சொல்றாங்க. நம்ம பேசுற திராவிடம்,
முண்டோ, சீன திபெத்தியன் இந்த 4 மொழி குடும்பங்கள் இந்தியாவில் பேசுற மொழிகளை வந்து பிரித்து கொடுத்திருக்காங்க. மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்கும். இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொழி முதல் எழுத்துக்கள்ல என்னென்ன வரும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. 12 உயிர் எழுத்துக்கள் வரும். அதே மாதிரி நம்மளுடைய மெய் எழுத்துக்களான க, ச, த, ந, ப, ம, ய, வ, ஞ, ந இது எல்லாமே வரும். இது இல்லாம இன்னும் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சு நம்மளுக்கு பார்க்கும்போது அருமை, பெருமிதம் இந்த 2 வார்த்தைகள் தான் வரும்னு சொல்றாங்க. நீங்க எடுத்து பார்த்துருங்க. அதாவது மொழி முதல் எழுத்துக்கள்ல என்னென்ன வரும் அப்படின்றத தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 4ல ஈறுபோதல், ஆதி நீடல், உயிர் வரி, நுக்குரல், மெய் விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த 4 புணர்ச்சி விதியும் வந்த சொல்லியது அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா மூதூர். இது 11th ஸ்டாண்டர்ட் இயல் 2ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை தயவு செஞ்சு புணர்ச்சி விதி எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. எப்படிங்க இந்த 4மே வருது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. மூதூர் இதை முதல்ல நீங்க எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுமை கூட்டல் ஊருன்னு பிரிப்பீங்களா. முதுமை கூட்டல் ஊர். இப்ப இது அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ஈறுபோதல் அப்படின்ற விதிப்படி ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் விதி என்ன, இதை நம்ம பிரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் விதி வரும். ஈறுபோதல் விதிப்படி என்ன ஆகும்னா இந்த மை போயிடும். இந்த மை போனதுக்கு அப்புறம் முது கூட்டல் ஊர் வரும். அடுத்து என்னன்னா ஆதி நீடல். இந்த மூ வந்துட்டு என்ன ஆகும், மூ வந்து என்ன ஆகும்னா மூ அப்படின்னு மாறும். அப்போ மூது கூட்டல் ஊர் அப்படின்னு வரும். மூது கூட்டல் ஊர் அப்படின்னு வரும். அடுத்து என்னன்னா உயிர் வரி, நுக்குரல், மெய் விட்டு ஓடும். சரிங்களா. ஆதி நீடல். அடுத்து மூது கூட்டல் வரும். உயிர் வரை, நுக்குரல், மெய் விட்டு ஓடும். இப்ப தூ அப்படின்றது இந்த உகரமா. அப்ப இந்த ஊ போனோடனே இங்க என்ன ஆயிடும், மூ இத்து கூட்டல் ஊர் அப்படின்னு வந்துடும். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இத்தும் இந்த ஊவும் ஜாயின் ஆகி நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா மூதூர் அப்படின்னு வந்துடும். நீங்க அந்த புணர்ச்சி விதியில பாருங்க. சரிங்களா. லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிழையான தொடரை கண்டறிக. இதுல பிழையான தொடர் அதாவது ஸ்பெல்லிங் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்களேன். நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. காலையில் பூத்த மல்லிகம் மனம் வீசியது. இதுல காலையில் எந்த லை வரும், இந்த காலை. இந்த லைனா நம்மளுக்கு வந்த காலை மாட சொல்றது. அதே மாதிரி பூத்த மல்லிகம் மனம் எந்த மனம் வரணும், 3 சுழினா வரணும். இது வந்து நம்மளுடைய மனதை குறிப்பிடுறது. அப்ப இதுல தவறானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. மீதி எல்லாமே கூட படிச்சு பாருங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.